இந்த வீடியோ தஞ்சாவூர் கிரேஸ் காஸ்ட்ல இருந்துங்க. ஆமாங்க, இப்போ தானே வீடியோ போட்டோம். எல்லா காருமே சோல்ட் அவுட்டுங்க. இந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 25 கார்கள் இருக்குங்க. போன டைம் வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் நேரடியாக வந்து விசிட் பண்ணி கார்களை வாங்கியிருந்தீங்க. உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த டைம் உங்களுக்காகவே ப்ரைஸும் ரொம்ப ட்ராப் பண்ணியிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நேரில் வந்து பாருங்கள், சின்னதான அனுசரித்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கார்களுடைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கேட்டகரியில் எக்கச்சக்கமான கார்கள் வச்சுருக்கோம், மிடில் பட்ஜெட் கேட்டகரியிலே எக்கச்சக்கமான கார்கள் இருக்குதுங்க. ஸ்விஃப்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த டைம் 4 ஸ்விஃப்ட் இருக்குதுங்க, சியாஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய கார்கள் இருக்குது. இண்டிகா விஸ்டா பாருங்கள், 3 விஸ்டா இருக்குது, போல்டு இருக்குது. இன்னும் வீடியோவுடைய சர்ப்ரைஸை குறைக்கக்கூடாது, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் முடி வெட்டினேங்க, இந்த இதில் சொல்கிற மாதிரி வெற்றி சூடர் முடி வெட்டுறதுக்கு முன்பாக, வெற்றி சூடர் முடி வெட்டுறதுக்கு பின்பாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சரி வாங்க, இங்கே உள்ள கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம இந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுசாக பாருங்கள். நம்மளுடைய கனவு கார்கள், நம்மளுடைய பட்ஜெட் கார்கள், நிறைய பேர் ஒரு ரூபாயில் கார் வாங்கிட முடியுமா, 70,000 ரூபாயில் கார் வாங்கிட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஏக்கத்தில் இருப்போம். ஸோ அத்தனை பேருக்கும் ஒரு பூர்த்திகரமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். வாங்க கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்புறேன் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. போன டைம் போட்டிருந்த நிறைய சப்ஸ்கிரைபர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு நிறைய பர்சனலா சொன்னாங்க. வீடியோஸும் நிறைய வியூ போயிருந்துச்சுண்ணே. ஆமாண்ணே, ஃபுல்லா இது பண்ணி ஓரளவு வண்டி எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சுண்ணே. ஓகேண்ணே. உங்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. சரி சரி. இன்னொன்று, கார்கள் எங்களுக்கு லோ பட்ஜெட்ல கிடைக்குது. எங்களுடைய ஐடியாவே அதானே. ஆமாண்ணே, பட்ஜெட்ல கிடைக்கணும், ரேட் கம்மியா கிடைக்கணும். மார்க்கெட் விலையோட கொஞ்சம் கம்மியா கொடுக்குறோண்ணே. வண்டியும் நல்லா குவாலிட்டியா இருக்குண்ணே. ஓகேண்ணே. செக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க, கஸ்டமரும் சந்தோஷமா இருக்காங்கண்ணே. ஓகேண்ணே. இந்த ட்ரிப்ல என்னன்னா, நாங்க வந்து வந்தோம்னா குறைக்கலாம் கூடாது, வந்தா வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ரேட்டா சொல்லி இருக்கணும். சரிண்ணே, கண்டிப்பா. மற்ற இடத்துல போய் கேட்கல எங்கள்கிட்ட 10,000 20,000 குறைவா இருக்கணும். சரிண்ணே, கண்டிப்பா கண்டிப்பா உங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பானே. ஓகேண்ணே. சரிண்ணே. சரிண்ணே, நம்ம எப்பவும் போல வழக்கம் போல நம்ம அட்ரஸ் சொல்லியிருக்கேன். அட்ரஸ் வந்து புது பஸ் ஸ்டாண்டு காமாட்சி ஹாஸ்பிட்டல்ண்ணே. புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல், அதுக்கு நேர் எய்த்தாப்புல நட்சத்திர நகர் 4வது தெரு, 2வது பில்டிங்கே. நம்ம ஃப்ரண்ட்லேயே ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சிருப்போம். ஆமா, அதனால நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் சரி, நம்ம போய் கூட்டு வந்துடலாம். ஒரு ஃபோன் மட்டும் பண்ணீங்கன்னா நான் கூட்டு வந்துடுவோம். மற்றபடி கூகுள் மேப் போட்டோன்னே கரெக்டாக காட்டிடுதானே? காட்டிடுதுண்ணே, காட்டிடுது. ஓகேண்ணே. ஃபர்ஸ்ட் என்ன கார்ல பார்க்கலாம்? கஸ்டமர் வந்து விரும்பி கேட்டாங்கண்ணே, மாருதி செக்மெண்ட்ல ஸ்விஃப்ட் டிசைர் இது மாதிரி எல்லா வண்டியும் கேட்டாங்க. ஓகே. ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் இருக்கு, 3 ஸ்விஃப்ட் இருக்கு, ஒரு சியாஸ் ஒன்று இருக்குண்ணே. ஓகேண்ணே. அப்படியே பாருங்கண்ணே, எல்லாமே நல்லா குவாலிட்டியான வெஹிக்கிள் தான். எல்லாம் டீசல் பெட்ரோல் கலந்து கிடக்கு. டீசல் பெட்ரோல் எல்லாம் கலந்து கிடக்குது. ரைட்ண்ணே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வண்டி பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து 2014 ஸ்விஃப்ட் டிசைர்ண்ணே. இது LXi, ஒரே ஓனர். ஆனா VXi ஆப்ஷன்ல உள்ள எல்லாமே பவர் விண்டோ எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. ஓகேண்ணே. வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு, இன்ஜின் நல்லா இருக்கு, டயர் 2 டயர் புதுசு போட்டிருக்காங்க, 2 டயர் ஆஃப் கண்டிஷன் மேல இருக்குண்ணே. ஓகே. மாடல் என்னன்னு சொன்னீங்க? 14 சிங்கிள் ஓனர்ண்ணே. ஆனா அந்த ஒரிஜினல் மாதிரியே போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஒரிஜினல் மாதிரியே போட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. சில எல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் கலந்த மாதிரி வைப்பாங்க. ஆமாண்ணே. அதுல ரேட் வித்தியாசம் இருக்குமோ? ஆமாண்ணே. வண்டி நம்பருமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணே. ஆனா இதுக்கு வந்து 84, இதுக்கு வந்து இது லோக்கல் நம்பர் தானே. இதுக்கு வந்து நம்ம லோன் ஆப்ஷன் உண்டு. பிக்சடா ஒரு விலை சொல்லிடுறேன்னு, 3,85,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 3,85,000 ரூபா ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து லோன் வேணும்னாக்கா ஒரு 3,000 ரூபா வரைக்கும் நான் லோன் வாங்கி கொடுத்துறேன். இந்த வண்டி சூப்பர்ண்ணே. 3,000 ரூபா லோன் வாங்கி கொடுத்துட்றேன். வண்டி நல்லா இருக்குண்ணே, வந்து வண்டி ஓட்டி பாருங்க. பெட்ரோல் வண்டி. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா 2016 மாடல் சிங்கிள் ஓனர்னா, தஞ்சாவூர் நம்பர். வண்டி பாடி லைன்லாம் பாருங்க, அப்படியே பாருங்க. ஃபுல் ஆப்ஷன் வண்டிண்ணா. உங்களுக்கு ஏர் பேக், ABS, ஸ்டேரிங் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அப்படியே இன்டீரியர் பாருங்க. ஒரே ஓனர் தான், ஓனர் ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நம்ம தெரிஞ்ச கஸ்டமர் தான். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கண்ணே. 2 டயர் புது டயர்னு, 4மே புது டயர் தான் போட்டிருக்காங்க, பிரிஸ்டோன் தான் போட்டிருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. வண்டி எல்லா ஆப்ஷனும் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சொல்லுங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். 1,64,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ், அலாய் வீல், ABS, ஏர் பேக் எல்லாம் வந்துடும். TN 49. இதுக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 17,75,000 ரூபா கேட்குறாங்க கஸ்டமரு. வந்து நீங்கள் ஓட்டி பாருங்கள், கஸ்டமர் வண்டி தான்.
ஏதாவது கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். ஒரு 12 to 14 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துட்றேன். ஓகேண்ணே. சிபில் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெடி கேஷோட வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேசி பார்க்கலாம். பண்ணிக்கலாம். ஓகேண்ணே. அடுத்த 2 ஆல்டோண்ணே. 2010 ஒன்று, 2011 ஒன்றுண்ணே. ஓகே. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா TN07 பார்த்துடலாண்ணே. 2011 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இன்ஜின், ஏசி எல்லாமே பக்காவாக இருக்கும். 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% இருக்கும். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்கண்ணே. உள்ள அப்படியே இன்டீரியர் பாருங்கண்ணே. சீட் கவர்ஸு, ஃப்ளோர் மேட் எல்லாமே இருக்குங்கண்ணே. மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. வண்டி ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டர் தானே. 1 லட்சத்துக்குள்ளே தான் ஓடி, ஒரு 87,000 அந்த மாதிரி தானே ஓடி இருக்குது. வண்டி இன்ஜின், ஏசி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குண்ணே. ஃப்ரண்ட் 2 ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 1,70,000 இல்லை 1,65,000 கேட்டிருப்போங்கண்ணே. இப்போ நம்ம இந்த வண்டிக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸாக 1,55,000 கொடுத்துடலாங்கண்ணே. அதுலேயும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நேராக வாங்க பண்ணி கொடுப்போம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாங்கண்ணே. அப்படியே அடுத்த ஆள்கிட்ட பார்த்துக்கலாம். TN22 அது பார்த்தீங்கன்னா 2010 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இது LX பவர் ஸ்டீரிங் வராது, ஏசி மட்டும் வருங்கண்ணே. வண்டி மற்றபடி இன்ஜின்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 4 டயருமே அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணே. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் லோ கிலோமீட்டர் தானே. 1 லட்சத்துக்குள்ளே தான் ஓடி இருக்கு. ஆல்டோனாலே மோஸ்ட்லி 1 லட்சத்துக்கு மேலே ஓடி பார்க்கல. இந்த வண்டி 1 லட்சத்துக்குள்ளே தான் ஓடி இருக்குங்கண்ணே. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போடும்போது FC ஒரு 10 நாள் கரண்ட்டில் இருந்துச்சு. நம்ம அதனால் அந்த FCயை பற்றி எதுவும் சொல்லிக்கல. இப்போ FC முடிஞ்சிருச்சுண்ணே. 2025 இப்போ ஜனவரி 17 FC முடிஞ்சிருச்சு. இப்போ FC இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கணுங்கன்னா அதுக்கு ஒரு 10,000 செலவாகும். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை நம்ம 1,30,000 இல்லை 1,25,000 சொல்லியிருப்போம். இப்போ FC இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்காக ஃபிக்ஸட் ப்ரைஸாக அந்த வண்டிக்கு நம்ம வெறும் 1,10,000 கொடுத்துலானே. அதில் எதுவுமே குறைக்க முடியாது. 2010 மாடல் ஆல்ட்டோ 2 ஓனர்னே. 1,10,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,55,000 இன்க்ளூடிங் நேம் ட்ரான்ஸ்ஃபரோட பண்ணி கொடுத்துலாங்கண்ணே. ஓகே. ஸ்கோடாண்ணே. ஸ்கோடாவில் ஃபேபியா வண்டி நம்பர் நல்லா இருக்குண்ணே. ஆமாண்ணே. 2013 செகண்ட் ஓனரில் இருக்குண்ணே. வண்டி ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே தான் இருக்கும். டயர்லாம், இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. வந்தாலும் முதல்ல காம்பாக்ட் SUVன்னு போட்டு லீட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு வண்டி செம்மையா இருக்குண்ணே. இந்த வண்டி டீசல்னா உங்களுக்கு நல்ல மைலேஜும் கொடுக்குது, பிக்கப்பும் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. வண்டி கரெக்டாக ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தா நம்மளுக்கு பேஸோடைய தேவை அதிகமாக இருக்காது. ஆனால் 1,20,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கையில் இருக்கு. ப்ராப்பராக வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஆமாம். ஆனால் என்னென்ன சொல்லுவாங்க, அந்த ப்ரீமியமாக இருக்கும் அதோடைய ஃபாஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸோடைய ரேட்டும்பாங்க. ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட்டுனாக்கா ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணோம்னாக்கா பெரிய செலவு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா 8,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிடணும். ஆமாம். சரிங்கண்ணா, இதோடைய ப்ரைஸ்? ஆனால் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2,70,000 ஃபைனலாக கொடுக்கலாண்ணே. வாங்க, உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 10,000 15,000 என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாண்ணே. சரிண்ணா. கண்டிப்பாக நல்லா இருக்கு தானே வண்டி? நல்லா இருக்குண்ணே. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் ரெக்கார்டில் இருக்குது. எடுத்துகிட்டு போய் நீங்கள் திருப்பி சர்வீஸ் கரெக்டாக பண்ணி ஓட்டினீங்கன்னா வண்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஃபைனான்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? ஃபைனான்ஸ் உங்களுக்கு ஒரு ₹2 2,500 வரையும் வாங்கி கொடுக்குறேண்ணே. ஓகேண்ணா, அடுத்து கொண்டு போயிடலாம். போயிடலாம். இது 2014 ZDI ஷிஃப்ட்டு. உங்களுக்கு சிங்கிள் ஓனர், தஞ்சாவூர் நம்பர். வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும்னா. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் 4 டயருமே ஆவரேஜாக இருந்துச்சு. புதுசு போட்டிருக்கீங்க. புது டயர் 4 டயர் போட்டிருக்கு. டச் ஸ்க்ரீன், ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்கு. சீட் கவர் போட்டிருக்குண்ணே. சீட் கவர் புதுசு போட்டிருக்கு. ஃப்ளோர் மேட்டு எல்லாமே வேலை பார்த்தாச்சு. வண்டி நல்லா இருக்குண்ணே. வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குண்ணே. ரிவர்ஸ் கேமராலேருந்து எல்லாமே போட்டாச்சு உங்களுக்கு. இதுவும் உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். டாப் மாடல் இது? டாப் மாடல்ண்ணே. அலாய் வீல்ஸு, ஏர் பேக், ABS எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸடாக சொல்லிடுறேன். 4,60,000 பண்ணிக்கலாம். 4 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்றேன். ஓகே. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 4,60,000? ஆமாம். அதான் 4,60,000 ஃபிக்ஸட். வந்துட்டு அந்த ரேட்டுக்கு தான் ஆகும்ட்டா? ஆமாண்ணே. ஏன்னா இது எல்லாமே மார்க்கெட்டில் விலை கூட தானே போயிட்டு இருக்கு. சியாஸ் மார்க்கெட்டில் ₹6,000 ₹7 மேலே போயிட்டு இருக்கு டீசலு. இப்போ டீசல் வண்டியே கிடைக்கிறது இல்லை. அதனால வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோண்ணே. ₹4 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு. ஓகே. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2014 VDI ஷிஃப்ட்டு. இதுவும் டீசல் தான். செகண்ட் ஓனரில் இருக்குது. 1,27,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கையில் இருக்குது. ஓகே. நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 டயர் புது டயர் பின்னாடி இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2 டயர் வந்து ஒரு 30-40% இருக்குண்ணே. இன்டீரியர், சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏசிலேருந்து எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ண்ணே. ரொம்ப தெளிவாக இருக்குது. க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி. பாடியில் இன்னுமே பார்க்க நல்லா இருக்கு. க்ளீனாக இருக்குது. எல்லாமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றோம். இன்க்ளூடிங் நேம் ட்ரான்ஸ்ஃபர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 4,40,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். ஓகே.
4,40,000 நேரில் வந்து ஓட்டி பாருங்க. இன்னும் கூட என்னால் குறைக்க முடிஞ்சா குறைச்சி கொடுத்துட்றேன். ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு இதுக்கு ஒரு 4 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துட்றேன். ஓகேண்ணே. சரிண்ணே. அடுத்த வண்டி போயிடலாமாண்ணே? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஷிஃப்ட் VXI பெட்ரோல் வண்டிண்ணே. 2015 செகண்ட் ஓனர், 1,10,000 ஓடி இருக்குண்ணே. வண்டி அப்படியே நீங்களே இன்டீரியர் காட்டுங்க. பெட்ரோல் வெஹிக்கிள். ஆமாம். ஆனால் 4 டயருமே புது டயர் தான் போட்டிருக்கு. இன்டீரியர் சீட் கவர்ஸு எல்லாமே உங்களுக்கு நல்லா ஜென்யூனாக இருக்குண்ணே. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த டைம் இப்படி கொண்டாந்து இதெல்லாம் நல்ல லட்டு மாதிரி கொண்டாந்து எல்லாமே கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு எடுக்கிறோம். இது 15 செகண்ட் ஓனர் VXI பெட்ரோலு. இதுக்கு கேட்கக்கூடிய விலை ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா 4,15 ரூபாய்க்கு கேட்குறோம். 4 ரூபா வரையும் வந்து லோன் பண்ணி கொடுத்துட்றேன். 3,45 ரூபாயிலேருந்து 4 ரூபா லோன் பண்ணி கொடுத்துட்றேன். வெறும் 25,000 கொடுத்தாக்கா வண்டி உங்களுக்கு. வண்டி எனக்கு, வெற்றி உங்களுக்கு. ஓகே. என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுங்க நல்ல வண்டியா நம்ம ஆளுகளுக்கு எல்லாமே நல்ல வண்டி தானே. நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா, நாங்கள் பார்த்து வண்டியை ஓட்டி பார்த்து எல்லாமே பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகே. எங்களை மீறி வண்டி வந்து எப்படி இருக்குன்றத நீங்கள் ஒரு தடவை ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. ஒரு 5 கிலோமீட்டர் கூட தாராளமாக நீங்கள் ட்ரையல் எடுத்துகிட்டு போங்க. ட்ரையல் எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் கூட வருவோம், கூட வராமல் கூட இருப்போம். நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வந்து செக் பண்ணி முழு மனசோட நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க. ஓகேண்ணே. உங்களுக்கு ஏதாவது ஒரு திருப்தியா இல்லை அப்படின்னாக்கா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. முழு மனசால இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்து. கண்டிப்பாக முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சு நல்ல வண்டியாக தான் எடுத்துகிட்டு வரோம். நம்ம அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டா எக்ஸென்ட்டுங்கண்ணே. ஒரு டீசல் காருங்கண்ணே. செடான் டைப்பில் டீசல் வண்டி. 2015-16 ரிஜிஸ்ட்ரேஷனுங்கண்ணே. ஓனர் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணே. நம்ம காரைக்குடி நம்பரு. இது டீ சரண்டர்லாம் கிடையாது, ஒரிஜினல் ஓன் காரு. இதில் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும், ஏசி, பவர் ஸ்டேரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஒரு அலைவில் புஷ்டாட் தவிர மற்ற எல்லாமே இருக்குங்கண்ணே வண்டி. இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணே. வண்டி இன்ஜின் எல்லாமே நல்லா ஓவராலாக கிலோமீட்டர் ஓடிக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. டயர் எல்லாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு இல்லை. நம்ம வண்டி எடுக்கிறவங்களுக்கு 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணே. இன்றைக்கி எக்ஸென்ட் டி சரண்டரே பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்குங்கண்ணே. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 2015-16 ரிஜிஸ்ட்ரேஷன், 3 ஓனர்ண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் 3 ரூபாய்க்கு மேலே தானே வித்துட்டு இருக்கு. ஒரிஜினல் ஓன்கார் வண்டி நல்ல தெளிவான வண்டிங்கண்ணா. ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது ஆல்மோஸ்ட். இந்த வண்டிக்கு நம்ம ஃபிக்ஸடான மார்க்கெட்டில் இல்லாத விலை. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 2,95,000 ஃபைனலாக கொடுத்துடலாங்கண்ணே. கஸ்டமர் வரவங்களோட சிபில் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 45,000 வாங்கிட்டு 2,000 நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணே. தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் 1 இயர் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்தது வந்து விஸ்டா, டாடா விஸ்டா குவாட்ராஜெட் இன்ஜினு. 2014 சிங்கிள் ஓனர்ண்ணே. 14 TN 68 கும்போணம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனர் தான். வண்டி டயரு, இன்டீரியரு, ஏசி, இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குண்ணே. டீசல் டீசல் குவாட்ராஜெட். ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்குல்ல? ஒரிஜினல் பெயிண்டிங் தான், ரீபெயிண்டிங்லாம் எதுவும் கிடையாது. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணே. பாருங்க பின்னாடி டிக்கிலாம் பாருங்க. VX டாப் மாடல்ண்ணே இது. ஓகேண்ணே. எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அப்படியே கிட்டோட இருக்கு. ஓகேண்ணே. சரிங்கண்ணா. இதோடைய ப்ரைஸ் என்ன கேட்குறீங்க? ஆனால் இதோடைய ப்ரைஸ் வந்து கஸ்டமருக்கு 2,80,000 ரூபா ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாண்ணே. 2,80,000. 2,80,000. ஒரு 2,15 ரூபா வரையும் இதுக்கும் நான் லோன் வாங்கி கொடுக்குறேண்ணே. 2014 தான், அதனால் லோன் கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக வாங்கி கொடுத்துடலாம். குவாட்ராஜெட் இன்ஜின் மைலேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுப்போம். நல்லா இருக்கு, பாடியுமே பார்க்க நல்லா இருக்கு. அதான் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வந்து செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. சரிண்ணே. ஓகே, அடுத்த வண்டி போயிடலாமாண்ணே? அடுத்த வண்டி போயிடுவோம். ஆனால் அடுத்தது வந்து ஸ்கோடாவில் ரேப்பிட்ண்ணே. 2012க்கு 13, 2 ஓனர்ண்ணே. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லா இருக்குண்ணே. அப்படியே பாருங்கள் இன்டீரியர், சீட் கவர்லாம் பக்காவாக இருக்குண்ணே உங்களுக்கு. டீசல் வண்டி இது. டீசல் மைலேஜ் ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்கும்? மைலேஜ் எப்படியும் 18க்கு மேலே கொடுக்கணும். தஞ்சாவூர் நம்பர், லோக்கல் நம்பர் தானே இது. ஓகே, இதுக்கு ஃபிக்ஸடாக ஒரு விலை சொல்லிடுறேன். ஆமாம், வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு விலையை சொல்லுங்கள். 2,95,000 ரூபாய்க்கு ஃபைனலாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே சேர்த்து கிடைச்சிடும். ஓகே. ஆனால் அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஐகான், ஃபோர்டு ஐகான் பெட்ரோல்னு 2009, 2 ஓனரில் இருக்குது. வண்டி டயரு, இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லா இருக்குண்ணா உங்களுக்கு.
எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்டில் இல்லைண்ணே. இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 85,000 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். ஃபைனலாக கொடுத்துடலாம். ஆமாம், வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஓட்டிப்புல ஒரு 85 நாளும் பெரிய பட்ஜெட்டே கிடையாது. ஆமாண்ணே, இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும், ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். பாடி லைனுமே ரொம்ப பெரிய ரஸ்ட்டே கண்ணுக்கு தெரியலையே. பெரிய ரஸ்ட்லாம் எதுவுமே கிடையாதுண்ணே. 4 டயர் புதுசுண்ணே. எடுத்தா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு செலவு, மற்றபடி வேற எந்த செலவும் கிடையாது. பரவாயில்ல, லோ பட்ஜெட்ல இப்படி ஒரு காரு. ஆமாண்ணே, நல்லா இருக்கும். அடுத்த செலவு இல்லை. ஆமா, செலவெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, வந்து ஓட்டி பாருங்க, செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே அண்ணே, அடுத்து என்னண்ணே? அண்ணா அடுத்தது டிசைர். ஓகே, மாருதியில ஒரு நல்ல எல்லாருமே கேட்கக்கூடிய டிசைர்ண்ணே. 2009ண்ணே, 29 வரையும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு. செகண்ட் ஓனர் 1,06,000 1,06,000 ஓடி இருக்குண்ணே. ப்ராப்பர் சர்வீஸா? ப்ராப்பர் சர்வீஸ். பெட்ரோல் வண்டி இல்ல? ஆமாண்ணே, பெட்ரோல் வண்டி VXI. ஓகே, இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு, நல்ல ஸ்மூத்தான வண்டி உங்களுக்கு. பாருங்க, மார்க்கெட் விலை ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. நம்ம எப்பவுமே உங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்மியா தான் கொடுப்போம். ஆமா, 3 லட்ச ரூபா வரையும் போயிட்டு இருக்குண்ணே. ஓகேண்ணே, நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு ஃபைனலா ஒரு 2.25 லட்ச ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம் உங்களுக்கு, இன்க்ளூடிங் நேம் ட்ரான்ஸ்ஃபர். நீங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எல்லா வண்டியுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம், இன்க்ளூடிங் நேம் ட்ரான்ஸ்ஃபர் 2.25 லட்ச ரூபா. வண்டி செக் பண்ணிங்க, ஓட்டி பாருங்க. மைலேஜ் ரேஞ்ச் எவ்வளவு கொடுக்கும்? மைலேஜ் எப்படியும் ஒரு 18 மேல கொடுக்கணும். ஓகே, 18 கொடுக்கும். சூப்பரா இருக்கு, வண்டி நல்லா இருக்கு. ஆனா அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா டட்சன்ல கோனே. உங்களுக்கு வந்து 2014 சிங்கிள் ஓனரு. வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்குண்ணே. உங்களுக்கு சீட் கவரு, பெயிண்டிங் எல்லாமே பக்காவா இருக்கும். உங்களுக்கு டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு. உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோண்ணே. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு 3 பேர் உட்காந்து போற மாதிரி கேப் இருக்கும் உங்களுக்கு. நல்ல கேப் இருக்கு, கீழே நல்லா இருக்கு கேப். ஆமா, ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங் தான் வண்டி. நிறைய பேர் கோவுடைய வேல்யூ தெரியாம கிடந்துருச்சு. பெரிய காரு இது. பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா 2,25,000 ரூபாய் கேட்குறோம். நேரில் வாங்க, ஓட்டி பாருங்க. விலை கட்டுப்படி ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விலையை கூட கொஞ்சம் குறைச்சி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகேண்ணே. ஓகேண்ணே. ஓகே, அடுத்த வண்டி வெள்ளை கலர் விஸ்டா. ஆமா, சொல்லுங்கண்ணே. இதுவும் 2014 VX குவார்டர் ஜெட். இது வந்து 3rd ஓனர்ல இருக்குண்ணே. 3வது ஓனர் ஆயிடுச்சு. 3வது ஓனர் குவார்டர் ஜெட் இன்ஜின் தான். அந்த வண்டி சிங்கிள் ஓனர். அதோட குவாலிட்டி வேற, இதோட குவாலிட்டி வேற. ஆமா, இதுவும் வண்டி இன்ஜின்லாம் நல்லா இருக்கு. இன்ஜின், ஏசி எல்லாமே, சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு. இன்டீரியர் பாருங்க. இன்டீரியர்லாம் கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரிமோட் லாக்கு, வாய்ஸ் காலிங்லாம் ஒர்க்கிங் தானே? வாய்ஸ் காலிங்லாம் எல்லாமே ஒர்க்கிங்ண்ணே. எல்லாமே ஒர்க்கிங் தான். அப்ப ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஆமா, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துரும் உங்களுக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னாக்கா 2,25,000 கேட்குறோம். நேரில் வாங்க, முடிஞ்சா கண்டிப்பா லோன் பண்ணி கொடுத்துருவோம் வண்டிக்கு. ஓகேண்ணே. என்ன மாடல் சொன்னீங்க? 2014. 14 நான் 3 ஓனர். 14 3 ஓனர். ஆமா. லோன் எவ்வளவு? 2 ரூபா கிடைக்குமா? ஆனா லோன் இது ஒரு 1,5 ரூபா வரையும் ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன வண்டிண்ணே? அண்ணே வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாண்ணே. அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனாருங்கண்ணே. ஒரு LXI வேரியன்ட்டு 2011 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். ஆமாம், வண்டி நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. சரி, இதையும் வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸு, வண்டி எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குங்கண்ணே. நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன ஒரு ஒர்க் அவுட் பெயிண்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் வேகனார் பார்த்தீங்கன்னா நல்ல பீக்கில் போயிட்டு இருக்கு, நல்ல ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்குது. 2,000 ரூபாய்க்கு குறைஞ்ச இன்றைக்கி வண்டியே கிடையாது. நம்ம இந்த வண்டிக்கு வெரி ஃபைனலாக ஃபிக்ஸடாக கேட்கக்கூடிய விலை 2 ரூபா கேட்டோம். இப்போ அதையும் உடச்சு 1,95,000 ரூபா வெரி ஃபைனலாக இந்த கொடுத்துடலான்னு. இந்த வண்டியை 2011 மாடல், சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர். ஆமாண்ணே. 195. இது ஃபைனான்ஸ்ண்ணே? அந்த ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் அப்படியே பண்ணி கொடுத்தாங்க. 1 ரூபா கூட கையில் இருக்கலாம். ஆமாம், ஃபுல் ஃபைனான்ஸ் தாராளம் பண்ணிக்கலாம். வண்டியை மட்டும் ஒன்ஸ் வந்து அவங்க ஓட்டி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணே. ஓகேண்ணே. அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2009 ஆல்டோங்கண்ணே. தஞ்சாவூர் நம்பர்ண்ணே. 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ண்ணே. அதாவது ஏசி, பவர் ஸ்டீரிங் வராது. நம்ம M800 மாருதி 800 இருக்குல்ல, அந்த மாதிரி டைப்பில் உள்ளது. பட் ஆல்டோ வண்டி இன்ஜின் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்கன்னா. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீட்டு கவர்ஸ் எல்லாமே உள்ள நல்லாயிருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணே. சின்ன சின்ன டென்ட் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி மேஜராக எதுவும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. வண்டி பாடி லைன் எல்லாமே நல்லா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்கண்ணே.
வண்டி நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபா கேட்குறோண்ணே. அதே ஏதாவது சின்னதாக குறைச்சி கொடுத்துடலாம். ஒரு ஃபிக்ஸடாக ஒரு 1,20 நம்ம ஃபைனலாக கொடுத்துடலாங்கண்ணே. ஓகே, நம்ம அடுத்த வண்டி என்ன வண்டிண்ணே? ஆனால் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹூண்டா இயான் 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. மேக்னா வண்டி இன்ஜின் ஏசி டயர் பாயிண்ட் நம்ம லாஸ்ட் டைம் சொல்லி தான் டயர் மாற்றணும். டயர் எல்லாமே மாற்றியாச்சு. அதாவது புது டயரில் செகண்ட் ஹேண்ட் டயர் தான், பட் மாற்றி கொடுத்தாச்சு நம்ம எல்லாமே. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங். சின்ன சின்ன வேலைகள் இருந்து அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வண்டிக்கு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1,85,000 ரூபா ஃபைனலாக கேட்டிருந்தோம். இப்போ அதுலேருந்து ஒரு 5,000 ரூபா குறைச்சி 1,80,000 ரூபா ஃபிக்ஸடாக கொடுத்துடலாங்கண்ணே. இதுக்கு நம்ம லோன் பண்ணிடலாண்ணே. ஒரு 1 to 1.5 வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். ஒரு 30,000 ரூபா கையில் கொடுத்தாங்கன்னா போதும், மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாண்ணே. நம்ம போன வீடியோவில் வந்து லாஜிக் தானே நிறையா ஃபோன் கால் வந்துச்சு. எல்லாம் 7 சீட்டு தான் விரும்பி கேட்குறாங்க. 3,90,000 ரூபாய்க்கு 2015 போட்டிருந்தோம். இது 2016 செகண்ட் ஓனர், 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. இதுல வந்து அலாய் வீல் வந்துடும். அது RXE, இது வந்து RXL. டயர் கண்டிஷன் ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே தான் இருக்கும். இன்டீரியர் இன்ஜின் சூப்பராக இருக்குண்ணே. இன்ஜின் நல்லா மைலேஜ் கொடுக்குது. உங்களுக்கு சீட் கவர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குண்ணே. வண்டி 4 பவர் விண்டோ, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு ஃபேமிலி யூசேஜுக்கு ஒரு நல்ல வண்டிண்ணே. அது ஒரு வண்டி. இதுக்கு லோன் வந்து உங்களுக்கு ஒரு 3,000 ரூபா வரையும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். 3,000 ரூபாயிலேருந்து 3,000 வரையும் லோன் பண்ணி கொடுத்துடலான்னு. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 4,10,000 ரூபாய் கேட்குறோம். அது 2015 3,90. இது 4,10,000. நேரில் வந்து வண்டியை பாருங்க. முடிஞ்சா இன்னொரு 10 ரூபா குறைச்சி 4 லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்குற வண்டி. 7 சீட்ரு வந்து பாருங்க வாங்க. ஓகேண்ணே. அடுத்துண்ணே? ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டு மீடியம் பட்ஜெட்டு ரெண்டுமேண்ணே. ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து புண்டோ பார்த்துருவோமா? ஆமாண்ணே. 2012 சிங்கிள் ஓனர்ண்ணே. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. 2 டயர் பூஸ் இருக்குண்ணே. 2 டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் மேல இருக்குண்ணே. ஓகே. இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. ஏசி ஒர்க்கிங். குவார்டர் ஜெட் இன்ஜின் வரும்ண்ணே, டீசல். ஆமா, இது வண்டி நல்லா தானே இருக்கு. ஏன் நம்ம 2வது வீடியோக்கு வந்துருச்சு? ஆமாண்ணே. அது ஃபியட்னா எல்லாம் பயப்படுறாங்க ஜாமான் கிடைக்காதுன்னு. ஆனால் வந்து இன்ஜின் எல்லாமே ஒரே இன்ஜின்றது கஸ்டமருக்கு புரிய வைக்க முடியல. இதுக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 1,85,000 ரூபாய்க்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துடலாண்ணே. ஃபைனலா. ஓகேண்ணே. இந்த வண்டி எடுத்தோம்னா எங்களுக்கு என்ன செலவுண்ணே இருக்கு? செலவுன்னு ஒன்றும் பெருசா இல்லைண்ணே. சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கும், அவ்வளோ. அது வேணா பேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா லோ பட்ஜெட்ல. ஆமா. இது பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. பாடி லைன் தெளிவா இருக்கு. இதே ஸ்விஃப்ட் டீசல் இன்ஜின் இதுல இருக்க ஒண்ணுதான். ஆமா. அது எவ்வளவு வரும்? 12. எதுனா அந்த ஸ்விஃப்ட் 12 என்ன ரேட் வரும்? ஸ்விஃப்ட் 12 வந்து எப்படியும் ஒரு 3,000 ரூபா ரேஞ்ச் போகும். அப்படிங்கும்போது எங்க பாதி கூட கிடையாது, கம்மி. கொஞ்சம் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி கொடுத்துடலாம். ஓகேண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தது 2008 ஆல்டோ. உங்களுக்கு FC வந்து 29 வரையும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு. 3 ஓனர். 2 டயர் பூசு போட்டிருக்காங்க. 2 டயர் ஆஃப் கண்டிஷன் மேலே இருக்கும். ஒரு இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, இதுல வந்து ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் வந்து கஸ்டமர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வந்து பிளாக்ல தான் வரும். இதுக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸடா 1,10,000 ரூபாய் கொடுத்துடலாம், இன்க்ளூடிங் நேம் ட்ரான்ஸ்ஃபரோட சேர்த்து. ஓகே, பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i20ங்கண்ணே. 2013 மாடல் 3 ஓனருங்கண்ணே. பெட்ரோல் வேரியண்ட்டுண்ணே. வண்டி பார்த்தீங்கன்னா ஓவராலாக வெறும் 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணே. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அந்த 70,000 கிலோமீட்டர் ஓடினா எப்படி இருக்குமோ வண்டி அந்த மாதிரி நீட்டாக இருக்குங்கண்ணே. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 70 to 80% இருக்குங்கண்ணே. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. கரண்ட்டில் இல்லைனாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாண்ணே. உள்ள இன்டீரியர் பாருங்கண்ணே, அப்படியே எல்லாமே நீட்டாக இருக்குண்ணே. 4 பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு. இன்டீரியர் சீட்டு கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே நல்லாயிருக்கும். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்கண்ணே. ஆட்டோ ஏசி வந்துடும். மேக்னா, பட் அதிலே உங்களுக்கு ஆட்டோ ஏசி எல்லாமே வந்துடுதுங்கண்ணே. வண்டி அந்த ஃபேஸ் லிஃப்டட் வந்துருங்கண்ணே. 2012 வரைக்கும் ஒரு ஃபேஸ் வரும். 13 கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டட் வரும். ஒரு நியூ ஷேப் இருக்கும். வண்டி நல்ல க்ளீனாக இருக்குங்கண்ணே. வண்டியில் எந்த விதமான மேஜரான வேலைகள் எதுவுமே கிடையாது. எடுத்து அப்படியே ஒரு ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குங்கண்ணே. 2013 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடான ஒரே விலை 2,70,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இந்த வண்டி கஸ்டமர் சிவில் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 2 to 2.25 ரூபா கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 70 ரூபா, ஒரு 60 ரூபா கையில் கொடுத்தாங்கன்னா மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துலாங்கன்னா இன்சூரன்ஸ் 1 year பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டிங்கண்ணே. 2012 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணே. ஃபோர்டு ஃபிகோ டீசல் டைட்டானியம்ங்கண்ணே. 2 ஏர் பேக்கு, ABS, அலாய் வீலு, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்துடுண்ணே. 4 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக போட்டிருக்கேன். போட்டு இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் கூட ஓடிக்காது, புதுசாகவே இருக்கும் 4 டயரும். பாடி லைன் ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கணும். பெயிண்ட் லைட்டாக ஃபேடாக இருக்குது, பட் டென்ட் ஸ்க்ராட்ச் ஒன்றும் மேஜராக இருக்காது.
இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருப்பாங்கண்ணே. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்து எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. 4 பவர் விண்டோ ஏரியா இறங்குது. இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்குண்ணே. சாரி, ஏசி மட்டும் அதில் ஒர்க்கிங்கில் இல்லை, இன்ஜின் நல்லா இருக்குது. பட் இன்றைக்கி 2012 மாடல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 லட்ச ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்குங்க டைட்டானியம்லாம். நம்ம இந்த வண்டிக்கு ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தானே சொல்ல போகிறோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலையை பார்த்தீங்கன்னா வெறும் 1,45,000 ரூபா தானே. அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது. நேராக வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 140 ஃபிக்ஸராக கொடுத்துடலாங்கண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ண முடியாது, ரெடி கேஷ் தானே. 2012 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்கண்ணே. இந்த வண்டி நம்ம ஃபிக்ஸடாக 1,40,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்கண்ணே. டீசல் வண்டி ரொம்ப நல்ல வண்டிங்கண்ணே. லோ பட்ஜெட்டில் 2012 மாடல் இன்னைக்கு கிடைக்கல. 2010 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்கு. இது 2012 மாடல். நம்ம இதுக்கு கேட்கக்கூடிய விலை ஃபிக்ஸடாக 1,40,000 ரூபாண்ணே. ஆனால் நம்ம அடுத்ததை பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வேகனார் 2012 மாடலில் VXA வேரியன்ட்டுங்கண்ணே. வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 63,000 கிலோமீட்டர் ஓடிக்குண்ணே. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணே. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 70-80% இருக்குங்கண்ணே. எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் எடுத்தால் எந்த விதமான வேலையும் இல்லைண்ணே. இன்டீரியர்லாம் பாருங்கண்ணே, ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணே. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸே ஒரு 2 ரூபா வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்கண்ணே. கஸ்டமரோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, நம்ம 2 ரூபா லோன் பண்ணி கொடுத்துலாண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,40,000 ரூபா தானே கேட்குறோம். அதுவும் ஃபைனல் கிடையாது. நேராக வாங்க ஏதோ முடிஞ்சல கம்மி பண்ணி கொடுத்துடலாண்ணே. 2 ரூபா நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். வெறும் ஒரு 40-45 ரூபா கையில் கொடுத்தாங்கன்னா போதும், மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம். இது இல்லாமல் இன்னைக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்டர் வருதுன்னா ஒரு ஐட்டன் வருது. நம்ம கேட்டாக்ல அதை அப்லோட் பண்ணிடலாண்ணே. இது பார்த்தீங்கன்னா 2020 ஆல்டோ. 20 ஆல்டோ ஒரே ஓனர் தானே. 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 79 ஓடி இருக்கும். ஒன்றுக்குள்ளதான். இதுவும் இன்டீரியர் எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ஏதோ ஏசி ஒர்க்கிங். ஏசி ஒர்க்கிங் தான். சிங்கிள் ஏர் பேக் வந்துருது. ஆமா, நல்லா இருக்கு. டயர் 2 டயர் புதுசு. 2 டயர் ஒரு 50% மேல இருக்கும்னு. இது மார்க்கெட்ல கொஞ்சம் விலை கூட தான் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து கொடுத்தாக்கா ஃபைனலா வந்து 3,30,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு லோன் ஆப்ஷன் ஒரு 2,000 ரூபாயிலேருந்து 3 ரூபா வரையும் ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். 2,000 ரூபா ஃபிக்ஸடு. அதுக்கு மேலே கிடச்சிச்சுனாக்கா நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறேன். ஒரு 30,000 ரூபா பணம் கட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. அடுத்து வேற என்ன வண்டி நான் பார்க்குறோம்? ஆனால் வேற அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா போல்ட்ண்ணே. டாடா போல்ட் 2017 3 ஓனர்ண்ணே. உங்களுக்கு வந்து இது டீ போர்டு சரண்டரு. ஓகே. அதனால உங்களுக்கு விலை குறைச்சி கொடுத்துடலாம். மார்க்கெட்ல ஒரு 3 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஃபிக்ஸடா ஒரு 2,45 கொடுத்துடலாண்ணே. இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்கு. இன்டீரியரும் நல்லா இருக்குண்ணே. 16 ஆமா, 17 பரவாயில்லையா? அப்போ ஃபைனான்ஸ் ஓரளவுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் கிடைக்குமா? ஃபைனான்ஸ் தாராளமா கிடைக்கும். நான் வாங்கி கொடுக்கலாண்ணே. சிபில் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லோன் வாங்கி கொடுத்துடலாம். கோட்ராஜெட் இன்ஜின் டீசல். ஓகே. உங்களுக்கு 2,45 ஃபிக்ஸட். அடுத்தது பார்க்கலாமாண்ணே? அடுத்த வண்டி போயிடுவோம்ண்ணே. அடுத்தது 2015 2 ஓனர்ண்ணே. அது ஆல்டோ. உங்களுக்கு பாடி லைன் ஃபுல்லாக நீட்டாக இருக்குண்ணே. உங்களுக்கு டயர் 4மே புதுசு போட்டிருக்காங்க. அப்படியே டயர் காட்டுங்க. இன்டீரியர் நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இது பெட்ரோல் LXI. உங்களுக்கு 2 பவர் விண்டோ வந்துடும். உங்களுக்கு ஏன்னா ஆல்டோல டீசல் போறது இல்ல? ஆல்டோ டீசல் போட்டா மத்த வண்டி எதுவும் வைக்காது. ஓகேண்ணே. டீசலே எல்லாமே நிப்பாட்டிட்டாங்கல்ல. ஆமா ஆமா, சும்மா ஜாலியா சொன்னேன். எவ்வளோ கேக்குறீங்க? இது வந்து ஃபிக்ஸடா 2,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாண்ணே. ஃபிக்ஸடா 2,000 ரூபா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். ஃபைனான்ஸ் எவ்வளோண்ணே கிடைக்கும்? ஃபினான்ஸ் ஒரு 2 ரூபா வரையும் வாங்கி கொடுத்துடலாண்ணே. ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிடலாம். அடுத்த வண்டி வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக் கேட்டாங்க. i10ல ஒரு ஆட்டோமேட்டிக் 2012 3rd ஓனர். ஓகே. வண்டி நல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு கியர் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு பாடி லைன் வந்து இந்த ஃபேண்டாவும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி தெரியும். ஆமா, இது ஃபேண்டா ரெட் ஒரிஜினல் பெயிண்டிங்ல தான் இருக்கு வண்டி. ஓகே. வேலைன்னு எடுத்தா பெரிய வேலை எதுவும் கிடையாதுண்ணே. இதுவும் உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக். ஓகே. இதுக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2,000 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். 2,000 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே சேர்த்து கொடுத்துடலாண்ணே. ஓகேண்ணா. ஓகேங்க. கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு ரீச் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.